இன்றைக்கு உலகத்துல ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் ஒரு பெரிய சவாலை எடுத்துக்கிறாங்க. அதுதான் சர்க்கரையை நிறுத்துற சவால், சுகர் கட் சேலஞ்ச். ஆனா இந்த சவாலை நாம எடுத்துக்கலாமா? இது நமக்கு நல்லது செய்யுமா? இல்லனா ஏதாவது ஆபத்து இருக்கா? அத பத்தி தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். முதல்ல, ஆபத்து இருக்கா? சர்க்கரைக்கு நம்ம உடம்பு ரொம்ப பழகி போயிருக்கும். அது திடீர்னு நிறுத்தும் போது ஆரம்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இதத்தான் சர்க்கரை நிறுத்தல் அறிகுறிகள்னு சொல்லுவாங்க. சர்க்கரை தான் உடம்புக்கு உடனடியா ஆற்றலை கொடுக்கிற ஆதாரம். அது குறையும் போது நமக்கு ஆரம்பத்துல சோர்வு வரும், தலைவலி இருக்கும், சில சமயம் காரணம் இல்லாம எரிச்சலா இருக்கும். அது மட்டும் இல்ல, சர்க்கரை கிடைக்காததால நம்ம மூளை எனக்கு சக்தி வேணும்னு கேக்கும். அதனால சில பேருக்கு சாப்பாட்டு மேல அதிக ஏக்கமும் தாங்க முடியாத பசியும் வரலாம். அதனாலதான் நீங்க இந்த மாற்றத்தை அவசர அவசரமா செய்யாம உணவுல சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைச்சிக்கிட்டே வர்றதுதான் ரொம்ப பாதுகாப்பானது. ஆனா இந்த ஆரம்ப கால பிரச்சனைகளை தாண்டி வந்துட்டா சர்க்கரையை குறைக்கிறதுல ஏராளமான நீண்ட கால பலன்கள் இருக்கு. நாம நிறைய சாப்பிடுற சர்க்கரை தான் உடம்புல கொழுப்பா மாறி பல இடங்கள்ல சேருது. சர்க்கரையை குறைச்சா நம்ம உடல் எடையை நல்லா குறைக்கலாம். தேவையே இல்லாத கொழுப்பையும் நீக்க முடியும். சர்க்கரைக்கு பதிலா நார்ச்சத்துள்ள புரதச்சத்துள்ள நல்ல கொழுப்புள்ள உணவுகளை சாப்பிடும்போது அது உடம்புக்கு நிலையான ஆற்றலை கொடுத்து நாள் முழுக்க சுறுசுறுப்பா இருக்க உதவும். நோய் தடுப்பு தான் ரொம்ப முக்கியம். அதிகமான சர்க்கரை சாப்பிடுறது தான் சர்க்கரை நோய், இதய நோய்கள், கல்லீரல் கொழுப்பு நோயின்னு பல பெரிய நோய்களுக்கு வழிவகுக்கும். நாம சர்க்கரையை குறைச்சா இந்த நோய்கள் வர்ற ஆபத்தை ரொம்ப குறைக்கலாம். சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, சர்க்கரையை கட்டுப்படுத்துறது நம்ம மனநிலைய சீராக்கி அதிக மன அழுத்தத்தை தவிர்க்கவும் உதவுதான். முடிவா நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, சர்க்கரை குறைப்பு சவால்ங்கிறது நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான முதல் படி. நீங்க இதை சரியான முறையில முடிஞ்சா ஒரு மருத்துவர் ஆலோசனையோட செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கண்டிப்பா கொடுக்கும்.